ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் நம்ம ஃபோன் ஹேங் ஆனா உடனே அப்டேட் பண்றோம், ஸ்டோரேஜ் கிளியர் பண்றோம். ஆனா நம்மோட உடம்போட ஆப்ரேட்டிங் சிஸ்டமான நம்ம மூளை மந்தமானா என்ன பண்றோம்? ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் படிச்சது உடனே புரியுது, ஏன் சிலரால மட்டும் பல மணி நேரம் கசா இருக்க முடியுது? இன்னைக்கு இந்த வீடியோல சயின்டிபிக் ரீதியாகவும் சில சுவாரஸ்யமான கதைகள் மூலமாகவும் உங்க மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா மாத்த போற 5 முக்கியமான வழிகளை பார்க்க போறோம். இந்த வீடியோ முடிவுல உங்க மூளை முன்ன விட 2 மடங்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஸ்பயர் அனு. முதல் விஷயம், மூளை எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 விறகு வெட்டிகள் கதை தான். ஏங்கிற விறகு வெட்டி, பிங்கிற விறகு வெட்டி 2 பேரு காட்டுக்குள்ள விறகு வெட்ட போறாங்க. ஏங்கிறவரு இடைவிடாம மரம் வெட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர்னால சில மரங்களை தான் வெட்ட முடியுது. பி அப்பப்போ பிரேக் எடுப்பாரு. ஆனா நாள் முடிவுல அவர் தான் அதிக மரங்களை வெட்டியிருப்பாரு. அதுக்கு ஏ கேக்குறாரு, நீ எப்படி இவ்வளவு மரம் வெட்டுற அப்படின்னு. அதுக்கு பி சொல்றாரு, நான் ரெஸ்ட் எடுத்த டைம்ல என்னோட கோடரிய கூர்மைப்படுத்தினேன் அப்படின்னு. நம்ம மூளையும் அப்படித்தான். காலேஜ் முடிஞ்சதும் படிப்பை நிறுத்திடுறோம். ஆனா மூளை கூர்மையா இருக்கணும்னா டெய்லி ஏதாவது புதுசா கத்துக்கணும். அது ஒரு லாங்குவேஜா இருக்கலாம், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு புது ஸ்கில்லாவும் இருக்கலாம். டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் புதுசா ஏதாவது படிங்க. நம்ம மூளையில நியூரான்ஸ்னு சொல்லப்படுற செல்கள் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கும் போது 2 நியூட்ரான்ஸ்க்கும் நடுவுல ஒரு பாலம் உருவாகும். இந்த பாலங்கள் எவ்வளவு நம்ம புதுசா கத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய பாலங்கள் நம்ம மூளையில உருவாகும். இன்னைக்கு ஒரு சின்ன சவால். நீங்க ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவர்னா இன்னைக்கு மட்டும் உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதவோ இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணவோ ட்ரை பண்ணுங்க. இது உங்க மூளையோட மந்தமான பகுதியை தட்டி எழுப்போம். 2வது, கவன சிதறலை தடுக்கிறது. ஒரு சீடன் அவரோட குரு கிட்ட போய், ஏன் இன்னும் எனக்கு அறிவு வளரவே இல்லை அப்படின்னு கேக்குறான். குரு அவன்கிட்ட ஒரு டீ கப் கொடுத்துட்டு அதுல டீ ஊத்துறாரு. கப் நிறைஞ்சதுக்கு அப்புறமும் ஊத்திக்கிட்டே இருக்காரு. டீ கீழே கொட்டுது. சீடன் கத்துறான், குருவே கப் நிறைஞ்சிருச்சு, போதும் நிறுத்துங்கன்னு. அப்ப குரு சொல்றாரு, இந்த கோப்பை மாதிரிதான் உன் மூளையும் ஏற்கனவே தேவையற்ற எண்ணங்களால நிறைஞ்சிருக்கு. எதையும் கவனிக்கவும் கத்துக்கவும் முதல்ல உன் மனச, உன் மூளைய காலி பண்ணு அப்படின்னு. தேவையற்ற எண்ணங்களை நீக்கிட்டு ஒரு விஷயத்துல முழு கவனத்தை செலுத்தினா மூளை தீப்பொறி மாதிரி வேலை செய்யும். இன்னைக்கு இருக்கிற ரீல்ஸ், ஷார்ட்ஸ் கலாச்சாரத்துல நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேம் ரொம்ப குறைஞ்சிருது. ஒரு விஷயத்த 10 நிமிஷத்துக்கு கூட நம்மளால கவனிக்க முடியல. இதுக்கு தினமும் 5 மினிட்ஸ் ஆப்ஜெக்ட் மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு கேண்டில் விளக்கையோ, ஒரு சுடரையோ இல்ல ஒரு பேனாவையோ உன்னிப்பா கவனிங்க. வேற என்ன வந்தா மெதுவா மீண்டும் அந்த பொருளுக்கே உங்க கவனத்தையும் கொண்டு வாங்க. 3வது விஷயம், தகவல்களை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறது. பண்டைய காலத்துல ஒரு கிரேக்க கவிஞர் சிமோனிடஸ் அப்படிங்கிறவரு ஒரு விருந்துக்கு போயிருந்தாரு. அங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அங்க இருக்க பில்டிங் இடிஞ்சு விழுந்துருது. ஆனா யார் யார் எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு அவர் தன்னோட ஞாபக சக்தினால கரெக்டா சொல்றாரு. இதுதான் மெமரி பேலஸ் நுட்பத்தோட ஆரம்பம். நம்ம மூளைக்கு எண்களை விட அந்த காட்சிகள் தான் நல்ல ஞாபகம் இருக்கும். நீங்க படிக்கிற விஷயத்த கூட ஒரு கதையாவோ இல்ல ஒரு படமாவோ மாத்தி வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களோட தொடர்புபடுத்தி பாருங்க. உங்க வீட்டு ஹால்ல இருக்க 5 பொருளை வச்சு ஒரு 5 வார்த்தைகளையே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. 4வது விஷயம், நலம் இஸ் ஈக்குவல் டு மூளை நலம். நம்ம மூளை வெறும் 10% உடல் எடையை கொண்டிருந்தாலும் உடலோட 20% சக்தியை அதுதான் பயன்படுத்துது. அப்ப அதுக்கு எவ்வளவு நல்ல எரிபொருள் தேவை? ஒமேகா 3 இருக்கிற உணவுகளான வால்நட்ஸ், மீன் எண்ணெய், அடுத்து வல்லாரை, இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணீர். உங்க மூளையில 75% தண்ணீர் தான் இருக்கு. தண்ணி குறைஞ்சா மூளையே சுருங்கிடும். நீங்க நடக்கும் போதோ இல்ல ஓடும் போதோ BDNF, அதாவது பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் சுரக்குது. இது மூளைக்கு உரம் மாதிரி. 5வது வழி, நச்சுக்களை நீக்குதல். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தூக்கத்துல தான் அறிவு வளரும்னு.
அது உண்மைதான். நீங்க தூங்கும்போது நம்ம மூளையில இருக்க கிளிம்பாட்டிக் சிஸ்டம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது அன்னைக்கு உருவான கழிவுகளை சுத்தம் பண்ணும். தூக்கம் குறைஞ்சா நம்ம மூளை ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஆயிடும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனை டச் பண்ணாதீங்க. அந்த ப்ளூ லைட் தான் உங்க தூக்கத்தை கெடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க மூளைய ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதை சரியா பயன்படுத்தினா நம்ம நினைச்ச எதையும் சாதிக்கலாம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 விஷயங்கள்ல நீங்க எதை முதல்ல ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அறிவு பகிர பகிரத்தானே வளரும். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க அனு. இது இன்ஸ்பயர் அனு.